வணக்கம். விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட்டணி அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையான ஆர்வத்துடன் இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாஜகவும் இருக்கிறது. அதனால் விஜயை கூட்டணிக்குள் எழுப்பதற்கு டெல்லியிலும் சில நகர்வுகள் நடக்கின்றன, சென்னையிலும் சில நகர்வுகள் நடக்கின்றன. இதில் உள்ள பெரிய வேடிக்கை என்னவென்றால், அதிமுக மற்றும் பாஜக இணைந்து கூட்டணியாகவும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்குள் கொண்டு வர பார்க்கின்றார்கள். அதே நேரத்தில் இரு கட்சிகளும் தனித்தனி ரூட்டில் விஜயை அப்ரோச் பண்ண முயற்சியிலும் இருக்கிறார்கள். இதற்கு இரு கட்சிகளுக்கும் காரணங்கள் உள்ளன. அது மிகவும் சுவாரஸ்யமான காலடியே கம்பளத்தை உருவும் கவிழ்ப்பு அரசியல். முதலில் அதிமுகவுக்கு என்ன காரணம் உள்ளது என்று பார்க்கலாம். விஜய் ஆரம்பத்திலிருந்தே தமக்கு அரசியல் ரீதியான எதிரி திமுக, கொள்கை ரீதியான எதிரி பாஜக என்று அறிவித்து விட்டார். அந்த விஷயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மனதில் என்ன ஓடும் என்றால், கூட்டணிக்குள் பாஜக இருப்பதால் விஜய் கூட்டணிக்குள் வருவதற்கு சங்கடப்படலாம். கொள்கை ரீதியான எதிரி பாஜக. பாஜக இருக்கும் கூட்டணிக்குள் தாவேகா போனால் திமுக அதை பெரிதாக விமர்சிப்பார்கள். அந்த தடையை நீக்கிவிட்டால் விஜய் வரக்கூடும் அல்லவா? தாவேகா இசைந்தால் பாஜகவை கலட்டிவிட்டு விஜயோடு கூட்டணிக்கு தயாராகிவிட துடிக்கின்றது அதிமுக. பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகளையும் சேர்த்து விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுப்பதன் மூலம் தமது ஆஃபருக்கு கவர்ச்சியை கூட்டலாம் என்ற ரீதியில் எடப்பாடி பழனிசாமி கணக்கு போடுகின்றார். பாஜகவை கலட்டிவிட்டால் அன்புமணி தலைமையிலான பாமகவும் பாஜகவுடன் போய்விடும். காரணம், அவர்கள் எதிர்பார்ப்பது அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட். அதை அதிமுகவால் கொடுக்க முடியாது, பாஜகவால் கொடுக்க முடியும். ஒரு சினிமா பிரபலம் ஊடாக அந்த மெசேஜ் விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வர தயாராக இருந்தால் நாங்கள் பாஜக இல்லாமல் வருவதற்கு ரெடி என்ற சீட்டு விஜயின் டேபிளுக்கு போய்விட்டது. மறுபக்கத்தில் பாஜக வேறு விதமாக கணக்கு போடுகிறது. அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வருவதற்கு உள்ள தடைக்கு மற்றொரு காரணத்தை அவர்கள் பார்க்கின்றார்கள். அது என்னவென்றால், அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கின்றார். அதுதான் எடப்பாடி பழனிசாமி. விஜய் கட்சியை தொடங்கி முதலாவது தேர்தலை சந்திக்கும் போது மற்றொரு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கும் கூட்டணிக்குள் வருவாரா? அது ஒரு தடையாக இருக்கலாம் அல்லவா? சரி, அந்த தடையை நீக்கிவிட்டால் கூட்டணிக்கு விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். நீங்கள் வர தயாராக இருந்தால் நாங்கள் அதிமுகவை இல்லாமல் வருவதற்கு ரெடி. நீங்களே முதலமைச்சர் வேட்பாளர் என்ற சீட்டும் விஜயின் டேபிளுக்கு போய்விட்டது. அதைதான் தான் இதை மிகவும் சுவாரஸ்யமான காலடியே கம்பளத்தை உருவும் கவிழ்ப்பு அரசியல் என்று குறிப்பிட்டோம். ஒரு முக்கோண காதல் கதையை போல சுவாரஸ்யமாக உள்ளது அதிமுக பாஜக கூட்டணியின் நகர்வு. இருவரும் சேர்ந்து விஜயை வரவேற்கவும் தயார். அவர் இல்லாமல் இவர் விஜயை வரவேற்கவும் தயார். இவர் இல்லாமல் அவர் விஜயை வரவேற்கவும் தயார். மொத்தத்தில் விஜய் நல்ல டிமாண்டில் இருக்கின்றார். விஜய்க்காக கூட்டணியை முறித்து கொண்டு போவதற்கு இரு பெரிய கட்சிகள் தயாராக உள்ளன. தன்னுடைய பிரச்சார பயணங்களில் 2-3 தாவேகா கொடி பறந்ததிலேயே உச்சக்கட்ட உற்சாகமானார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அந்த மகிழ்ச்சி சில வாரங்கள் கூட நிலைக்கவில்லை. தாவேகாவின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சமீபத்தில் பத்திரிகையாளர்களிடம் பேசிய போது, ஒரு மாதத்திற்கு முன்பு நாங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதில் தான் இப்போதும் இருக்கிறோம் என்று சொல்லி விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை அழுத்தமாக சொன்னதில் கதிகலங்கித்தான் போயிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. இருப்பினும் தேர்தலுக்கு இன்னமும் காலம் இருக்கிறது, ஏதாவது சான்ஸ் வரும் என்று ஆவலுடன் இருக்கிறார் அவர். இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால், இரு தரப்பில் ஒரு தரப்பில் விஜய் கூட்டணி அமைத்தால் மறுதரப்பு திணறை போய்விடும். விஜய் பாஜகவுடன் போய்விட்டால் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு திண்டாட வேண்டி இருக்கும். அது அதிமுகவுக்கு மட்டுமல்ல, திமுகவுக்கும் திண்டாட்டமாக போய்விடும். எப்படி என்றால், திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாமே இம்முறை அதிக சீட்களை கேட்கப் போகின்றன. அவர்கள் கேட்கும் சீட்களை அப்படியே கொடுத்துவிட திமுகவால் முடியாது, அதிருப்தி ஏற்படும். அப்போது அந்த கட்சிகளுக்கு வலை விரித்து காத்திருப்பார் எடப்பாடி பழனிசாமி. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு போகின்றனவோ இல்லையோ, குறைந்தபட்சம் போவது பற்றி யோசிக்கிறோம் என்று லேசான மிரட்டலுடன் அதிக சீட்களுக்கு பேரம் பேசி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் யார்தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே ஊசலாடாமல் ஒரே இடத்தில் இருந்திருக்கிறார்கள். இந்த கட்சிகள் விஜயின் தாவேகாவை கவரும் முயற்சிகளில் இருக்க, தாவேகா ஒரு மாத ஓய்வுக்கு பின் புதிய பிளான்களுடன் செகண்ட் இன்னிங்ஸுக்கு தயாராகிவிட்டது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா கட்சியில் வெளி நடவடிக்கைகள் அப்படியே முடங்கிய நிலையில் கட்சிக்கு உள்ளே காரியங்கள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. புதிய கட்டமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றிய ஆலோசனைகள் செய்யப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதுவும் கடந்த ஒரு வாரமாக கட்சி பணிகளை மிக தீவிரப்படுத்தியுள்ளார் விஜய். வரும் 5ஆம் தேதி தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்திற்கு பிறகு விஜயின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது.
இதனால் அனைத்து மாவட்டங்களிலும் தாவேகாவினர் உற்சாகம் அடைந்துள்ளனர். கடந்த செப்டம்பர் மாதம் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கிய விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை நடத்தினார். செல்லும் இடங்களெல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியது. இந்த நிலையில் தான் கடந்த செப்டம்பர் 27 கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து தாவேகா கட்சியின் வெளிச்செயற்பாடுகள் அப்படியே முடங்கியது. கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் விஜய் முனைப்பு காட்டி வருகின்றார். இதனைத் தொடர்ந்து கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக வருகிற 5 சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக விஜய் அறிவித்துள்ளார். விஜயின் பிரச்சாரம் மற்றும் மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஓய்வு பெற்ற காவல்துறை உயர் அதிகாரி தலைமையில் திட்டமிடல் குழுவை விஜய் அமைத்துள்ளார். இந்த குழுவில் ஓய்வு பெற்ற டிஜிபி, ஏடிஜிபி உள்ளிட்ட 15 அதிகாரிகள் இடம்பெற உள்ளனர். இந்த குழு விஜயின் நிகழ்ச்சிகளில் மக்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை திட்டமிடுவதுடன் தாவேகா தொண்டர் படைக்கு பயிற்சி மற்றும் ஆலோசனைகளை வழங்குகின்றது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த தாவேகா தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் நீதிமன்ற வழிகாட்டுதல்களின்படி இன்னமும் 10 நாட்களில் மீண்டும் தொடங்க இருக்கின்றது என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. கூட்டணி விஷயத்துடன் மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டிய நிலையில் உள்ளார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கட்சியிலிருந்து செங்கோட்டையனை நீக்கத்துடன் கலகலத்து போயுள்ளது அதிமுக. முன்னாள் இந்நாள் அதிமுக பிரபலங்கள் வீதியில் இறங்கி சண்டை போடவில்லையே தவிர ஆணையால் வாரிவிட தொடங்கி உள்ளார்கள். அதில் பல சுவாரஸ்யமான விவகாரங்கள் வெளியாகி உள்ளன. சசிகலா, டிடிவி தினகரன், OPS செங்கோட்டையனை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அதிமுகவின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது, ஜெயலலிதாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் தான் டிடிவி தினகரன். அவர் அதிமுகவை பற்றி சொல்வதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பழனிசாமிக்கு முன்பாக பிறந்துள்ளவர் என்ற ஒரு தகுதியை மட்டும் செங்கோட்டையன் பெற்றுள்ளார். அதை தவிர மற்ற அனைத்து தகுதிகளையும் பழனிசாமி பெற்றுள்ளார். செங்கோட்டையன் முதல்வர் வாய்ப்பை 2 முறை விட்டுக் கொடுத்துள்ளதாக கூறுகின்றார். வாய்ப்பு வந்தால் ஏன் விட்டுக் கொடுத்தார்? யாராவது முதல்வர் பதவியை விட்டுக் கொடுப்பார்களா? பிக் பாக்கெட் அடிப்பது போல் முதல்வர் பதவியை அடித்து விடுவார்கள் என்றார். அப்படியானால் எடப்பாடி பழனிசாமியும் பிக் பாக்கெட் அடிப்பது போல் முதல்வர் பதவியை அடித்து விட்டாரா என்று யாராவது கேட்டால் அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பதில் சொல்வாரோ? அதிமுகவில் இருந்து தன்னை நீக்கியதற்கு எதிராக வழக்கு தொடுப்பேன் என்று KA செங்கோட்டையன் தெரிவித்தார். 1972 எம்ஜிஆர் கட்சியில் ஆரம்பித்ததிலிருந்து கட்சியில் நிர்வாகியாக இருந்துள்ளேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி 1989 தான் கட்சிக்கு வந்தார். கட்சிக்காக 53 ஆண்டுகள் பல்வேறு வகைகளில் பாடுபட்டவன் நான். கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனை சந்தித்தேன். ஆனால் என்னிடம் விளக்கம் கேட்காமல் கட்சியில் இருந்து நீக்கியது எனக்கு மிகுந்த மனவேதனையை அளிக்கின்றது. தொடர்ந்து கட்சியில் இயங்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். எடப்பாடி பழனிசாமி என்னை அதிமுகவில் இருந்து நீக்கியது கட்சி விதிகளின்படி செல்லாது. அதற்கு எதிராக வழக்கு தொடுப்பேன். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியிலிருந்து நீக்க எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை தலைவரிடம் நோட்டீஸ் அளித்தார். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதன் பிறகு முதல்வரிடம் கோரிக்கை விடுத்தார். அதன் பிறகு நடவடிக்கை எடுக்க முதல்வர் உத்தரவிட்டார். இதிலிருந்து யார் திமுகவின் B அணி என்று தெரிந்து கொள்ளலாம். கொடநாடு கொலை வழக்கு குறித்து தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்று திமுக அரசிடம் எடப்பாடி பழனிசாமி ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை? நாங்கள் B அணியாக இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் B அணியாக இருக்கிறார் என்று கூறியுள்ளார்.